தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாம் தமிழன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சமையல் தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே நம்ம சேனலில் வித்தியாசமான சமையல் தான் பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அசைவ உருளைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி எந்த வீடியோலையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தொலியை உரித்து. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். உடச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் நல்லா காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பெப்பர் தூள், அதாவது மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு, இதை சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க கைட்டை மசிச்சு விடலாம் அப்படின்னு, ஆனால் அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சா தான் நல்லாயிருக்கும். வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை இதுக்குள்ளே போட்டாச்சு. போட்டு மிக்சிங் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது மிக்சிங் பண்ணி இருக்கட்டும். ஆனால் இது கொஞ்சம் நேரம் ஊறணும். இது ஊறுற டயத்தில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மிளகா வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். பெரும்பாலும் என்னோடய சமையலில் தக்காளியை அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சமையல் சீக்கிரம் முடியிற காரணத்துக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. சீக்கிரம் முடிஞ்சிடும். நமக்கு சாப்பிடும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதை போட்டு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஊற வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இது செய்ய ரொம்ப நேரம் ஆகாது, வெறும் 5 நிமிஷம் தான் ஆகும். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். எவ்வளோ உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது செஞ்சு பாருங்கள். அது பிடிச்சிருந்தால் அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான வீடியோக்களை நீங்கள் இந்த சேனலில் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது சாதத்து கூட, பூரி, சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை பண்ணி கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு டீ பார்த்துக்கிட்டு இருக்கலாம்.